Okay, so Om Shanti. I'm okay. Hope you can hear me now. Okay, கேக்குதா? Voice கேக்குதா? Okay, good. All right, so இன்றைக்கு நாங்கள் நியூ சப்ஜெக்ட் அதுக்கு போகும்னா ஒரு குயிக் ஒரு ரீகேப். நான் இன்றைக்கு ஜஸ்ட் இன்டர்மீடியட் கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறோம், அடுத்த லெவலுக்கு. ஸோ அதுக்கு முதல் நான் சொல்றது கேக்குதா? பாலேந்திரா, நீங்க இதை சிக்னல் காட்டுறீங்க. உங்களோட சத்தம் கொஞ்சம் குறைவா கிடக்கு. அப்படியா? பார்ப்போம். எல்லாம் ஸ்பீக்கர் போடுறேன் நான். ஓகே, இப்போ இப்போ கேக்குது. ஓகே, Yeah, it's better. கனெக்ஷன் எல்லாம் வச்சிருக்கிறேன், அதான் அங்கே இது மாறிடுங்க. ஓகே, ஸோ ஹோப்ஸ் இஸ் குட் நவ். ஓகே, நல்லது. ஓகே, ஸோ ஒரு குயிக்காக ரீகேப். ஸோ முதலாவது நாங்கள் எப்படி தொடங்கினாங்கன்னா, தியானம் என்றால் என்ன, அது உள்முகமான பயணம், அது எங்களை நாங்கள் அறிந்து கொள்கிற பயணம். இந்த இன்ட்ரடக்ஷன் சாங்ஸ் வந்து லைக் இட் என்னென்னா, அது எப்போதும் ஒரு சமரையை கொண்டு வருது. நாங்கள் யார், இறைவன் யார், என்னத்தை நாங்கள் அறிய இருக்கிறோம், அந்த தியானத்தின் இறுதியா இந்த எங்களோட அச்சீவ்மெண்ட், உண்மை அறிந்து இறைவனை அறிந்து அவரோட ஐக்கியமாறதான் அந்த எசன்ஸ். அந்த ஆணவம் நான் நீ என்ற போட்டி ஒன்றும் இல்லாமல் அல்டிமேட்லி அதான் எங்களோட எய்ம் இல்லையா? ஸோ வாழ்க்கையை வச்சு நாங்கள் சந்தோஷமா வாழ்றது தான் இந்த ராஜயோகத்தோட எய்ம். எங்களை அறிஞ்சு இறைவனை அடைந்து அந்த சந்தோஷமான வாழ்க்கை. ஸோ அதுக்கு முதலாவது நாங்கள் யார் என்றதை பார்த்தோம். நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு சந்தோஷமான ஆத்மா, ஞானமுள்ள ஆத்மா, தூய்மையான ஆத்மா, கருணையான ஆத்மா. நாங்கள் சந்தோஷமானவர்கள். அது எங்களுக்கு, நாங்கள் சந்தோஷமானவர்கள். நாங்கள் சந்தோஷத்தை வாங்க தேவையில்லை, அமைதியை வாங்க தேவையில்லை. அது எங்களுக்குள்ளேயே இருக்கிற சொத்து, நாங்கள் தேட தேவையில்லை. இன்னைக்கு அது தெரியாமல் தான் நாங்கள் தேடி 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 போய் நிறைய கஷ்டப்பட்டு களைச்சி போய் கோயில் ஆப்ட கோயில், சுவாமியாராட்டு சுவாமி, நாடு மாறியாடு, இப்படிலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ சந்தோஷம் எல்லாத்தையும் தேடி கடைசி அந்த சந்தோஷம் எங்கே நாங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவங்களுக்குள்ளேயே இருக்குண்டு சுத்துன்னு சுற்றி. ஸோ அது ஒரு பெரிய விழிப்புணர்வு எனக்கு. ஸோ அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ளேயே இருக்கு. அந்த சந்தோஷத்தை நிரந்தரமாக வைக்கிறதுக்கு அடுத்த வழி என்னென்னா, அந்த இது ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி. அந்த சந்தோஷம் எங்கள்கிட்ட இருந்தாலும் அந்த விழிப்புணர்வு இல்லாத மாதிரி அது ஃபோன் பேட்டரி மாதிரி டக்குன்னு டிஸ்சார்ஜ் ஆகிடுது. எங்களோட ஆத்மான சந்தோஷம் சிலக்கு மொபைல் ஃபோன் மாதிரி. அதுவும் அந்த புதுசாக மொபைல் ஃபோன் போன்ட்டுனா ஒரு 12 மணித்தியாலும் சார்ஜ் பிடிச்சி கொண்டு இருக்கும். ஆனால் அந்த ஃபோனை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண இந்த ஃபோனில் சார்ஜ் எவ்வளோ இருக்கும், எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும். ஒருக்கா இரவு சார்ஜ் பண்ணீங்களா பழைய ஃபோன் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும்? ஒரு 2 மணித்தியாலத்துக்கு இருக்கும். நான் புதுப்போ நான் வாங்கணும்னு வாங்குறேன் இல்லை, அந்த செவலினால வேற வழியில் புதுப்போன் வாங்கணும்ன்றதுக்கு தான் நான் வாங்குறேன். ஏனென்றா அந்த சார்ஜ் எங்களோட யூஸுக்கு அந்த ஃபோன் தாக்க பிடிக்காது சில வேலை. ஸோ அதாவது அதே மாதிரி தான் எங்களோட ஆத்மான் சக்தியும் கான்ஸ்டன்ட்லி ஃபோன் பரவாயில்ல மாற்றிடலாம், ஆனால் எங்களை மாற்றல, அது அவ்வளோ ஈஸியாக. ஸோ நீங்கள் we need to find a way, constant charge. அதுக்கு தான் நான் இறைவன் கடவுள்கிட்ட உதவி எங்களுக்கு தேவைன்னு. நாங்கள் எப்படி இறைவனோட நிரந்தர தொடர்பு, கோயிலுக்கு போனா தான் கடவுள் தொடர்பு இருக்குமெண்டா அது கஷ்டம். அதால நிரந்தரம் அப்படி வீட்டில் இருந்து கொண்டே தினமும் கடவுள்கிட்ட உறவை வச்சிருக்கலாம்ன்றது தான் 2வது அம்சம் பார்த்தோம். இறைவன் யார்? அவர் மங்களமாய் ஒரு புள்ளி வடிவமானவர், அன்பு உருவமானவர், எனி டைம் 24/7 அவைலபிள். ஸோ அவர் எங்கள்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்கறது வந்து நீங்கள் அன்பு மட்டும்தான், அன்பும் நினைவும், நத்திங் எல்ஸ். எந்தவித கஷ்டமான முயற்சிகள் ஒன்றும் அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறே இல்லை. அது எத்தனையோ முயற்சிகள் எங்களுக்காக சொல்லி வச்சிருக்கணும். கடவுள் அறைக்கு எத்தனையோ கஷ்டமான முயற்சி இருக்கு. அதெல்லாம் குட் நியூஸ் உண்டு, அதெல்லாம் அவசியம் இல்லை. செய்யலாம், ஆனா அவசியம் இல்லை. இறைவனே சாதாரணமா இங்க இருக்கிற இடத்த கொண்டே இப்ப தியானம் படிக்கிறவன் இருக்கிற இடத்த கொண்டே நீ இறைவனையோட தொடர்பு கொள்ளலாம் முடியும். அது பாசிபிள் தான். 2வது பாடம். 3வது பாடம் வந்து
அவற்றை அனுபவத்தை எப்படி நாங்க டீப் பண்றதுண்டா உறவு முறைகள், அவரோட உறவு முறைகள். எனக்கு அப்பா இருக்கு, அம்மா இருக்கு, குழந்தைகள் இருக்கு, சகோதர சகோதரி இருக்கு, குரு இருக்கு, ஆசிரியர் இருக்கு. அதே மாதிரி இறைவனோட எல்லா உறவும் வச்சு கொள்ளும் போது எங்களுக்கு சந்தோஷம். அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த உதவியை நான் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அது ஒரு இன்னொரு அந்த அனுபவ ரீதியான ஒரு அனுபவம். அதுக்கு பிறகு ராஜயோகத்தின் தியானத்து மூலம் கிடைக்கும் சக்திகள். என்னென்ன சக்திகள்? 8 சக்திகள், எத்தனோ சக்திகள் இருக்கு. அந்த 8 ஆன்மீக சக்தியில வைத்திருக்கும் போது எங்களோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் நாங்கள் இலகுவாக சவாலாக ஏற்றுக்கொள்ளும். சவால்களை சமாளிக்கக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு ஒரு குட் நியூஸும் பேட் நியூஸும் சேர்த்து சொல்லலாம். குட் நியூஸ் என்னென்றா எந்த பிரச்சனையும் நாங்க சமாளிக்க முடியும். பேட் நியூஸ் என்னென்றா தியானம் படிக்கிறதால பிரச்சனை தீர்ந்து போகுதுன்னு நினைக்காதீங்க. வரும், வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காலத்துல இருக்கிறோம். பிரச்சனைகள் மாறி மாறி ஏதோ ஒரு விதத்துல வந்து இருக்கு. இப்போ யாருக்கு எங்களுக்கு தெரிய கொரோனா வைரஸ்ன்ற பற்றி நாங்க கேள்விப்பட்டாங்களே முந்தை, திடீரென்று வந்து முளைச்சது. இந்த கொரோனா வைரஸ் முடிய என்ன ஒன்று முளைக்கும், அது முடிய என்ன ஒன்று முளைக்கும். ஸோ மீன்ஸ் இந்த லைஃப், கரண்ட் லைஃப் இப்படியே மாறி மாறி சேலஞ்ச் வந்து கொண்டே இருக்கும். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி சந்தோஷமா அமைதியா இருக்க முடியுமா? எஸ், முடியும். அதான் குட் நியூஸ் தான் முடியும். அதுக்குத்தான் இந்த பயிற்சிகள், இந்த தொடர்பு எல்லாம் அவசியமானதுங்க. ஸோ அது அந்த சக்திகள் வாழ்க்கையில, இன்னும் வாழ்க்கையில, குடும்பத்துல, வேலையில, இன்னும் ஏற்றத்தாழ் சொந்த சுயத்துல எல்லாம் சுத்தி வர நல்லா இருக்கும். சிலவள் இங்கே சம்திங் நாட் ஃபீலிங் குட்டா இருக்கும். ஸோ இது இட்ஸ் லைக் அ லைஃப். ஆனா ஒரு நாள் நான் கீழே போறேன். இட்ஸ் மீன்ஸ் இட்ஸ் லைக் மலையில ஏறைக்கு கொஞ்சம் அப்படி ஏற்றத்தாழ்வு வர மாதிரி நாங்கள் வாழ்க்கையில் உயர போய் கொண்டிருக்க சில ஏற்றத்தாழ்வு வரும். அந்த நேரம் தான் சொல்லுவாங்களே, அந்த நேரம் தான் அதெல்லாம் வாரங்களுக்கு கடவுளை நினைவுபடுத்துறதுன்னு. ஆனா இப்பதான் எங்களுக்கு கடவுளை நினைவுபடுத்த தேவையில்லை, அவர் எங்களுடைய எப்பவும் இருக்கிறார். அந்த உணர்வோட இருக்கும்போது ஸோ அது அடுத்த 8 சக்திகள். ஒரு சக்தியை நாங்கள் அடிக்கடி யோசிச்சு பார்க்கலாம். சில எங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரைக்கும் யோசிச்சு பார்க்கலாம். நாங்க பொறுமை சக்தியை பற்றி எல்லாருக்கும் சொல்லுறோம். இப்ப நாங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய நேரம். பொறுமை சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி, அனுசரிக்கும் சக்தி, ஒத்துழைக்கும் சக்தி, எல்லா சக்தியிலும் அப்பப்ப நாங்க யோசிச்சு கொள்வோம். நான் நான் சொல்றேன்டா, நாங்க தியானம் படிப்புக்கிறதாலேயோ படிக்கிறதாலேயோ நாங்கள் ஒரு உத்தம ஆத்மான்னு இன்னும் கிளைம் பண்ண இயலாது. ஏண்டா இன்னும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இதை உங்களுக்கு ஏன் எனக்கு படிப்பிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் என்னண்டா, இதை சொல்லும் போது எனக்கு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், எனக்கு நானே சொல்லிக் கொள்றேன். முன்னூறு இடம் உண்டு. ஸோ உங்களோட சேர்த்து நானும் ரிவைசிங் இது, அதான் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இட்ஸ் குட். ஸோ அது சக்திகள் வந்து கர்மா, எங்களோட செயல், எங்களோட வாழ்க்கை எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது கடவுளும் இல்லை, நானும் இல்லை. எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது எஸ் நாங்க காரணம் தான். எங்களோட செயல்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. இந்த செயல்கள் எங்களோட சிந்தனைகள் எல்லாம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணி இருக்குது. ஸோ உங்களோட செயல் என்னன்னா ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு. இந்த கர்மா பாடத்துல யாரையும் நாங்க குற்றம் கூற தேவையில்லை, எந்த காரணம் ஒன்றும். ஏனென்றா ஏதோ ஒரு வகையில என்னோட செயலும் என்னோட சிந்தனை தான் அதுக்கு தூண்டி இருக்குது. ஏதோ ஒரு வகையில மறைமுகமாவோ ஏதோ அந்த கர்மா விதியை பத்தி படிச்சாங்க, ஏதோ ஒரு வகையில தூண்டி இருக்குது. அதால முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, whatever it is, முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எனக்கு இறுதியில அது சாதகமா அமைஞ்சது. அதால சாதகமா அமையறது மட்டுமில்லை, என்னோட இதோ இந்த வாழ்க்கையில நாங்கள் நிறைய சொல்லுவோம், ஆக்க சொல்லிக்கணும் இல்லை, நிறையத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம். ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறோம், ஒன்று கடனை நிறைய கடனை சேர்த்து வச்சிருக்கோம். இதெல்லாம் போக்கு முன்னா தீர்த்துருவோம். நாங்க போக்கு முன்ன தீர்க்காட்டி இப்ப நான் கிரெடிட் கார்டு பில் வாரமா திருப்பி அது ஏதோ ஒரு ரூபத்துல வந்து கொண்டு இருக்கும். ஸோ அந்த கடன்களை நாங்க தீர்க்கணும், தீர்க்காம போயிடாது. சொல்லுவேனே, ஒரு பிறவிதானே வேண்டதெல்லாம் வேண்டி வாங்குறதெல்லாம் வாங்கி அடிச்சு போட்டு போயிடுவோம்னு சொல்லுவேன். சில வேலை நீங்க வாங்குறதெல்லாம் வாங்கி நீங்கள் போயிடலாம், ஆனா அது கிரெடிட் கார்டு நோட்டீஸ் மாதிரி வந்து கொண்டே இருக்கு.
உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேற ஐ டோன்ட் நோ நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கோரியா என்னட்டி 5 கிரெடிட் கார்டு இருக்கு. நான் சிலவளை பே பண்ண மறந்துட்டா நோட்டீஸ் ஆஃப்டர் நோட்டீஸ் ஆஃப்டர் நோட்டீஸ் ஆஃப்டர் நோட்டீஸ் வந்துட்டே இருக்கும். ரிமைண்டர் சிலவளை ரிமைண்டர் பே பண்ணா அடுத்த ரிமைண்டர் வர வேணா லேட் பேமெண்ட் ஃபீ $10 $25 ரெண்டு பேரும். அந்த தொல்லை தாங்க முடியாது. இப்ப என்ன எல்லாத்துக்கும் ஓட்டோ பேமெண்ட் விட்டாச்சு, எல்லாம் ஓட்டோ பேமெண்ட். ஏன்டா எனக்கு அந்த நோட்டீஸை பார்த்து எனக்கு அது நான் நோட்டீஸ் பார்க்கற மட்டும் இல்லை, லேட் பேமெண்ட் அன்னெசரி லேட் பேமெண்ட். இதெல்லாம் உங்க வாழ்க்கையிலேயும் சொல்லிக்கிட்டு இதுதான் வாழ்க்கை நான் செய்ய வேண்டிய சரியா செய்யாது. வி ஹேட் டு பே லேட் பேமெண்ட், லேட் ஃபீ. அதான் அமைதியின்மை, சந்தோஷமின்மை, இதெல்லாம் எங்கட லேட் ஃபீ நோட்டீஸ் மாதிரி. திருந்த இடம் உண்டு, சம்திங் நாட் ரைட், பே யுவர் டியூ. ஸோ போக்கமுன்னா our aim is to nil balance, no payment required. அதான் எங்களோட எய்ம் வாழ்க்கையில. நோ பேமெண்ட் ரிக்வயர்ட். நாங்கள் எங்களுக்கு சின்ன வயதில் சொல்லி வச்சிருக்கேன், நாங்கள் போய்க்க மேலே சித்திரகுப்தர் எங்களோட அக்கௌண்ட்டை பார்ப்பறான், பார்த்து என்னென்ன கடன் வச்சிருக்கிறான் போய்க்க அவர் எங்களுக்கு என்னோட எய்ம் என்னண்டா போய்க்க நோ ப்ராப்ளம் சல்யூட் யூ கேன் கோ ஒன்டமா. அதான் என்னோட எய்ம். ஐ டோன்ட் நோ ஹவ் யூ. ஸோ அதில் அந்த கடன் இருக்குன்னு சொல்லி எங்களை அதில் வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. இமிகிரேஷன் மாதிரி போய்க்க அவன் சல்யூட் வச்சு உங்களை விடணுமாங்க போறாங்க அடுத்த ஃபைனல். ஸோ அதான் தட்ஸ் ஸோ உண்டியா. இதுதான் அந்த இதுவரை காலம் நான் படித்ததில் இந்த எசன்ஸ் சாரம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் உலக நாடக சக்கரம். அதுக்கு முன்னே நான் கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணோம், ஒரு 5-2 minutes மெடிடேஷன், ஜஸ்ட் உங்களோட ரைட் மைண்ட் செட்டுக்கு வர்றக்கு மாதிரி. அதுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் உலக நாடக சக்கரம் பற்றி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங். இது கொஞ்சம் பிலோசபி மாதிரி, பட் இட்ஸ் வெரி எசென்ஷியல். அதை புரிஞ்சு தியானத்துக்கு இது ஒரு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். ஸோ அதனால let's have ஒரு 5 minutes or few minutes meditation and thought we are starting. Somebody calling, I don't know, hopefully no one is from meditation center, no one calling. நான் பேருந்து ஆன்சர் பண்ண கால். ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி. இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். சிவ
Okay, so that's nice. Okay, so நீங்களாம் அந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்றது தெரிஞ்சதா ஸ்க்ரீன்? மியூட் பண்ணியிருக்கிறேன் சார், ஒன் செகண்ட். அன்மியூட். ஓகே, நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். இஃப் யூ கேன் சி த ஸ்க்ரீன். இந்த ஏண்டா ஜூமில் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரீசென்ட்லி, ஸோ டேக் ஸோ அதால அந்த முந்தி என்னோட ஸ்க்ரீன் ஷேரிங் இப்போ அது அந்த நோட்டிஃபிகேஷன் எனக்கு வருது இல்லை ஷேர் பண்ணிக்க. ஹோப்ஃபுல்லி யூ சீன் இட். இல்லாட்டி நோ ப்ராப்ளம், எஸ் இன் கேஸ். No, we have seen that. சீந்தீங்களா? ஓகே. ஸோ அந்த கொஞ்சம் சேஞ்ச் தான். அந்த நோட்டிஃபிகேஷன் நோ லாங்கர் கம்மிங். அதில் நோட் ஷுவர் ஆக்கள் சீக்கிரம் பார்க்கணுமா இல்லைன்னு. ஓகே, குட். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்தியன் செஷன் வந்து இஸ் உலக நாடக சக்கரம். இந்த வாழ்க்கையில் சொல்லுவாங்களே, இந்த வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாடகம், வாழ்க்கை நாடகமா. நாங்கள் எல்லோரும் நடிகர்கள். யாரு சொன்னது? ஷேக்ஸ்பியர் நினைக்கிறேன். ஷேக்ஸ்பியர். வாழ்க்கை ஒரு நாடகம், நாங்கள் ஒரு சிம்பிளி ஆக்டர். அது உண்மை. ஏஸ், இந்த உலக நாடகம், இதுவும் ஒரு உலக நாடகம். நாங்கள் நடிச்சு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியாது நீங்க நடிக்கிறீங்களான்னு. நீங்க நல்லா நடிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆனா இந்த பாராத் உலக நாடகத்துல ரெண்டு ரோல் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். என்ன ரோல்? எந்த நாடகத்திலே, எந்த படத்திலே 2 ரோல் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஹீரோ ஹீரோயின் 1 ரோல். அடுத்த ரோல் வில்லன். சோ நீங்க டிசைட் பண்ண வேண்டியது, இந்த உலக நாடகத்துல டைரக்டர் கடவுள், உங்களுக்கு நீங்க நடிச்சு கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்கு, நீங்க ஹீரோ ஹீரோயின் பால் நடக்க போறீங்களா அல்லது வில்லனா நடிக்க போறீங்களா. யூ டிசைட். ஓ, அடுத்த ஆக்டரும் இருக்கு, சைட் ஆக்டர், குணச்சித்திர நடிகர், காமெடி ஆக்டர், இதெல்லாம் இருக்கு. அது நாட் சிக்னிஃபிகன்ட். ஆனா எங்களுக்கு வாழ்க்கையில நாங்க போய் முன்னுக்கு நிற்கணுமே. ஒன்றில் நீங்க வில்லனா இருக்கணும் அல்லது ஹீரோ ஹீரோனியா இருக்கணும். ஸோ மற்றதெல்லாம் நாட் கவுண்டட். ஸோ நீங்க அதுதான் அதை கேட்டோன்னே எனக்கு டிசைட் ஐ வாண்ட் டு பி ஹீரோ. ஆஃப்கோர்ஸ் லேடிஸ் அண்ட் யூ கேன் பி ஹீரோயின், ஆஃப்கோர்ஸ். பட் யூ கேன் பி ஹீரோ ஹீரோயின் or villain. Of course, I don't want to be a villain. A villain means bad guy. மற்றவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஸோ அது I'm not interested in that one. ஸோ இந்த நாங்கள் இப்போ ஹீரோ, we going to be hero in that. அது நம்பர் 1 டிசைட். இன்னொரு இந்த உலக நாடகம் சக்கரம்னு சொல்லும் பொழுது தேர்ஸ் a law, ஒரு விதி ஒன்று இருக்கு, லோ ஆஃப் என்ட்ரோபி. அதுவும் நீங்க கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, லோ ஆஃப் என்ட்ரோபி. இன்னொரு லோ என்ட்ரோபி சொல்லுதுன்னா, எங்க தொடங்குறோ that's it's beginning again. You know, there's beginning, there's an end, there's a beginning again. So basically in the நாடகம் it's a cycle, ongoing cycle. The life is a cycle. The நாடகம் it goes in a cyclic pattern ன்னு சொல்லுது. So basically எல்லாத்துக்கும் வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. எங்களோட வாழ்க்கை ஒரு சைக்கிள், இந்த வெதர் ஒரு சைக்கிள், எங்களோட சீசன் ஒரு சைக்கிள், டே எங்களோட நாள் ஒரு சைக்கிள். எவ்ரிதிங் பிறப்பு ஒரு சைக்கிள், எல்லாம் ஒரு சைக்கிள் பற்றினா போய்கொண்டிருக்கு. மீன்ஸ் there's no end. இது ஒரு சின்ன ஒரு வார்னிங். இது இப்படி சைக்கிள் பட்டனா இருக்கணும். அப்போ இப்படி சுத்துறோன்னே அப்போ எங்களோட வாழ்க்கைக்கு முடிவே இல்லையா, எங்களோட துன்பத்துக்கு முடிவே இல்லையா, எங்களோட பிரச்சனைக்கு முடிவே இல்லையா நாங்கள் கேட்பினா. யார் சொன்னது உங்களுக்கு பிரச்சனைக்கு முடிவு இல்லையான்னு? கண்டிப்பா இருக்கு. ஆனா எங்களோட லைஃபுக்கு முடிவில்லை, இட்ஸ் ஓன் கோயிங். ஆனா மெஜாரிட்டி டைம் நீங்க சந்தோஷமா இருந்தா அதை பற்றி நாங்கள் கவலைப்பட போறது இல்லையா. சந்தோஷமா இருந்தா நாங்கள் முடிய பற்றி கவலைப்பட, படம் என்டர்டெயினிங்கா போய் கொண்டு இருந்தா எப்போ முடியுதுன்னு நான் கேட்க மாட்டோமா. ஸோ என்டர்டெயின்மெண்ட் வைக்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஸோ தட்ஸ் ஹவ் இஸ் சைக்கிள் இஸ் கோயிங் லைக் அ சைக்கிளிக் பேட்டர்ன். எல்லாம் போய்கொண்டிருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்னோட கேம் உண்டு, லெட்ஸ் பிளே த கேம். ஆனா நீங்க பாசிபிளா நீங்க சொல்றீங்க இந்த இது கலியுகம் சந்தன பிரச்சனையான ஆழம். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ், ஒன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு ஒரு ஒன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி? இந்த உலகத்தை நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ட்
மிக சிறந்த உலகமா மாத்தோணுமாண்டா. let me say whiteboard. I need a whiteboard maybe. Let's get the whiteboard. So இப்போதைக்கு இதானங்கிற உலகம். நீங்க இங்க வாங்க. இதான் நாங்கள் எங்க இந்த உலகத்திலே ஆத்மாக்கள் நாங்கள் எங்களோட பரம்பலாத்துல பரந்தோகத்துல ஆத்மாக்கள் இருந்த நாங்கள் எங்களோட காலமும் கீழே இறங்கி வந்து இப்போ இந்த உலகத்துல எங்களோட கடமைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஸோ இதான் நடந்து கொண்டிருக்குது. இப்போ தொடங்கி கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் இப்போ ஒரு இட்ஸ் கோன் வெரி பேட். ஆனா இந்த உலகத்தை ஸோ இப்போ அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா ஓகே பெர்ஃபெக்டான மிக சிறந்த ஒரு புண்ணிய பூமியை மாத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கடவுள் ஒரு வரம் தர்றார். அந்த பெர்ஃபெக்ட் வேர்ல்டில் உங்களுக்கு என்னென்ன இந்த பெர்ஃபெக்ட் வேர்ல்ட் இந்த உலகத்தை ஒரு பெர்ஃபெக்ட் கடவுளுக்கு ஒரு வரம் தர்றார். ஓகே தந்தை என்ன வேணும் கேளுங்க. இந்த உலகத்தை நீங்க பெர்ஃபெக்ட் ஆகுறதுக்கு நிரந்தர சொர்க்க பூமி புண்ணிய ஆகிறதுக்கு என்னென்ன வேணும் என்று உங்களை கேட்குறேன். your time start nowன்னு சொல்றேன். உங்களுக்கு 5 நிமிஷம் இருக்கு. என்ன வேணும்? ஸோ உங்களோட 1-2 வரிசைப்படுத்துங்க. நீங்க என்ன வேணும் இந்த உலகத்தை பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு? என்ன யூஸ்வல் ஐ ஹாவ் a whiteboard and I'll write a list. இந்த இது டைப் பண்ணலாமோ தெரியல. ஓகே நீங்க சொல்லுங்க. நான் யூஸ்வலா ரைட் பண்ணேன். ஐ ஹேவ் a list actually. People say what they wanted. நீங்க சொல்லுங்க what do you want? உங்களுக்கு என்ன வேணும் இந்த உலகத்தை பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு? கடவுள் வரம் தார, உங்களோட கையில அந்த வரம் தார. இந்த உலகத்தை பெர்ஃபெக்டா முழுமையா ஆக்குறதுக்கு நீங்கள் என்னென்ன வேணும் இந்த உலகத்துல? what do you want? சொல்லுங்க. டபுள் மேக்கர் எல்லாரும் போய் ஜெயில போடும். யாரு ஜெயில போடணும்? இது நீங்க வரம் தார நீங்க that's not going to end our problem இல்லையா? ஓகே அதுங்கிற பிரச்சனையா எண்ட். நாங்கள் பெர்மனன்ட் சொல்யூஷன் அண்ட் பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு ஜெயில போறதால இந்த still the crime one side இருந்து கொண்டா இருக்க போகுது. இந்த உலகத்தை கிரைமே இல்லாம பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு என்ன செய்யலாம்? அதான் சொல்லுவாங்களே someone said you had to think big. சில வேளை நாங்க இப்படி யோசிச்சு பாக்குறது இல்லை. what can I do? இந்த உலகத்தை திருத்துறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்னு நாங்க எப்படி ஒன்று யோசிச்சு பாக்குறோம். that's what in the exercises. what can I do? நாங்கள் என்ன செய்யலாம் இந்த உலகத்தை பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு? நான் மட்டும் திருந்தது மட்டும் காணும். அந்த உலகம் திருந்தோணுமெண்டா உலகத்தை பெர்ஃபெக்ட் ஆக்குறதுண்டா இது அதுக்கு தான் கொஞ்சம் we had to think outside about means உங்களோட கையில இந்த வரம் இருக்குன்னா மீன்ஸ் என்ன உங்களுக்கு இந்த உலகத்துல வேணும்? what you want means எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். எக்ஸாக்ட்லி சிம்பிளா நான் யோசிக்கணும். ஏன்னா எல்லோரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். so they will be constant happiness. டைப் பண்ணலாம் போல. very good. oh I can type it. constant happiness. okay very good. வேற பெருசாக்கலாம் தெரியல. the happiness ஒன்னேக்கே அமைதி சந்தோஷம் இல்லாம அதில் எங்க வருது? what else you want? happiness-ஆ இருக்க வேறு இந்த உலகத்துல இல்லான்னு பெர்ஃபெக்டா இருக்கணும்டா. ரெண்டாவது பெரிய பிரச்சனை உலகத்துல நோய் ஒரு பெரிய பிரச்சனை இல்லாம இருக்கணும். மீன்ஸ் ஹெல்த் நோய் இல்லாம இருக்கணும். நோய் இல்லாத ஹெல்த் இல்ல. நோய் இல்லாத ஹெல்த் இல்ல. எல்லோருமே ஹெல்த்தியா இருக்க ஹெல்த் இல்ல மீன்ஸ் that's second one. மூன்றாவது what else? third உலகத்தை வாழ்றதுக்கு எங்களுக்கு we need resources, abundance. we need resources. காசு வேற வசதிகள் எல்லாத்தையும் சுருக்கமா உண்டா போறது. they call it in English abundance. செல்வ செழிப்பு தமிழ்ல சொன்னா போனா எல்லாம் இருந்தா then it's good. வேற என்ன வேணும்? நான் மூன்று சொல்லிட்டேன். நீங்க சொல்லுங்க. கடவுள் உங்களுக்கு தான் வரம் தந்திருக்கிறார். சில வழி இது ஒரு குட் எக்ஸசைஸ் இருந்தேன். இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கு நாங்கள் இதோட பிளாஸ்டர் தான் போட்டு கொண்டிருக்கிறோம் பிரச்சனைகளுக்கு. நிரந்தரமான தீர்வு என்ன? வாட் யூ வாண்ட்? இதெல்லாம் இஃப் யூ கேன் ஃபைண்ட் அ வே ஒரு எப்படி நிரந்தர சந்தோஷம், நிரந்தர ஆரோக்கியம், நிரந்தர அபண்டன்ஸ் இதெல்லாம் இதோடு சேர்த்து வேற என்ன? இது இதே கேள்வி நாங்கள் வீட்டு ஆக்சுவலி
எத்தனை வருஷம் தெரியும், ஒரு 5, 6, 7, 8 வருஷத்துக்கு முன்னம் எங்களோட சென்டர் ஆஷ்வில் இருந்தது. அப்போ ஆஷ்வில் கவுன்சில் உங்களுக்கு ஒரு ஃபண்ட் தந்தது டு கிரியேட் அ ப்ராஜெக்ட். இந்த அமைதியை ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர ஒரு ப்ராஜெக்ட் செய்ததுக்கு ஒரு எங்களுக்கு ஃபண்ட். நாங்கள் சில்ட்ரன் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் செய்தோம் நாங்கள். அப்போ நான் எல்லா குழந்தைகளையும் இங்கே ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணி, குழந்தைகளே இந்த உலகத்தில் அமைதி வரணுமெண்டா என்ன நடக்கும், பட் யூ லைக் டு சி வந்து அவைக்கு ஒரு ட்ராயிங் கொடுத்து எல்லாம் கொடுத்து, நீங்கள் ஒரு அமைதியான உலகம் இருக்கணுமெண்டா என்ன செய்யணும், நீங்கள் ஒரு படமாக்கி காட்டுங்கன்னு கேட்டேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த சில்ட்ரன் திங்ஸ் வெரி பியூட்டிஃபுல்லி. ஸோ எல்லாரும் படத்துக்கு என்ன, அதில் சில பேர் வந்து சில குழந்தைகள் என்ன எல்லாம் ஞாபகம் இல்லை, சில 2 எனக்கு ஹைலைட் என்னடா, ஒரு 2-3 குழந்தை குறைஞ்சிட்டு ஒரு உலகத்தை கீறி போட்டு இந்த பக்கத்துல பிளேன், இந்த பக்கத்துல பொம் அடிக்கிற மாதிரி. நோ பொம்மிங், நோ இந்த நாடு சந்தை போட்டு உலகத்துல நிம்மதி அமைதி இருக்க வேண்டிய ஒரு ஆள். பியூட்டி. சில்ட்ரன் நத்திங். இன்னொரு குழந்தை அடிச்சிட்டு அம்மா அப்பா கீறி போட்டு அம்மா அப்பா நாட் ஃபைட்டிங், தட்ஸ் எ பீஸ். சொந்தமான வித்தியாசமா எல்லாம் எழுதி தர சொல்லிக்கணும். தட்ஸ் பியூட்டிஃபுல். ஏண்டா ஸோ அதே ஒரு விழிப்புணர்வு. அந்த இட்ஸ் குட் டு திங்க் லைக். மற்றது வந்து இப்படி நிறைய லிஸ்ட் கொண்டு போகலாம். இப்போ நிரந்தர ஆரோக்கியம் வேணுமெண்டா டாக்டர்ஸ் நர்ஸுக்கு எல்லாம் வேலை இருக்காது. தட்ஸ் ஓகே. நிரந்தர சந்தோஷம் வேணுமெண்டா ஓகே. நிரந்தர அமைதியா நாங்கள் எல்லாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஆனா எங்க abundance இருக்கே, then you don't worry about working. சந்தோஷமா இருக்கணும்டா. ஸோ எல்லாம் இருக்கே எங்கட நான் என்ன செய்ய போறேன், what is our job going to be? our arts, கலைகள் தான் எங்கட பொழுதுபோக்கு. ஸோ இப்படியெல்லாம் நாங்கள் சிலவள் சொல்லிக்க ஒரு 7-8 சிலவள் எங்கட ஒயிட் போர்ட் நிறைஞ்சிடும். ஆனால் எல்லாம் சுற்றி பார்க்க ஸோ இப்படி ஒரு இடத்தை இப்படி ஒரு இடம், இப்படி ஒரு நாடு இருந்ததா, இருக்குமா என்று கேட்க போட்டா, அந்த குட் நியூஸ் என்னதுன்னா, எஸ், இப்படி ஒரு சந்தர்ப்பம், இப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. வேர்ல்ட் வாஸ் பெர்ஃபெக்ட், எவ்ரிதிங் வாஸ் பெர்ஃபெக்ட். இப்படி ஒரு காலகட்டம் இருந்தது இந்த உலகத்துல. ஆனால் இப்ப இல்லை. ஸோ இன்றைக்கு நான் அதைத்தான் பார்க்க போறோம். எப்ப இருந்தது, தென் எப்படி நாங்கள் இழந்த நாங்கள் மீண்டும் எப்படி போறதுன்றதான் இப்ப நாங்கள் அதை பார்க்க போறோம். ஸோ பேசிக்கலி இட்ஸ் a ஸ்டோரி டைம். ஸோ ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி எப்படி நாங்கள் கதைக்கிறாங்க, ஒன்ஸ் upon a time, முன்பொரு காலத்தில், லாங் டைம் ago, there's a king என்றுதான் எங்கட கதை தொடங்குறத. எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்கட மாமா, எனக்கு இங்கிலீஷ் வாசிக்க தெரியாதப்ப எங்கட மாமா எனக்கு ஒன்ஸ் upon a time தான் தொடங்குவார். எனிவே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் மீண்டும் அந்த ஒயிட் போர்டே இருக்கிறேன். ஸோ அது அந்த ஸ்டோரி டைம் தான் இப்போ சொல்ல போகிறேன். ஒன்ஸ் upon a time, லாங் டைம் ago, உலகம் இப்படித்தான் இருந்தது. ஸோ நான் சொன்ன அந்த உலகம் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி. இப்போ உலகத்தில் ஸோ இந்த உலகத்தை நீங்கள் 4 கட்டமாக பிரிக்கலாம். ஸோ ஒன்ஸ் upon a time, அந்த உலகத்தில் ஒரு காலத்தில் உலகம் பெர்ஃபெக்டாக தான் இருந்தது. 100%. நீங்கள் சொன்னீங்களே இந்த பெர்ஃபெக்ட் உலகம் நீங்கள் இப்போ வரம் கொடுத்து இருந்தது, அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த உலகம். இது தட்ஸ் த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். இங்கே 100% சந்தோஷம், 100% ஹெல்த், 100% வெல்த், நோ கிரைம், நீங்கள் யாரையும் ஜெயிலில் போட தேவையில்லை, எல்லோரும் வெளிநாட்டு மக்கள், என்னுடையது உங்களுடையது, எல்லோரும் எல்லாரும் வச்சாங்க. இது ஒரு அவன் எல்லாருக்கும் எல்லாம் இருந்தது. இது ஒரு ராஜா ராணி ராஜ்யம். எல்லோரும் ஒரு ராஜா ராணி இருந்தால் எல்லோரும் சந்தோஷமா இருந்தார், எல்லோரும் எல்லாத்தையும் வச்சிருந்தார்கள். அந்த ஒருதன் கஷ்டப்பட தேவையில்லை, எவ்ரிதிங் வாஸ் தேர். ராஜா ராணி இந்த ராஜ்யம் எல்லோரும் ராஜா மீன் சொல்லுவாங்கல்ல, ராஜா ராணி எப்படியோ அது மாதிரி தான் பிரஜைகளும் உண்டு. ராஜா ராணியும் நேர்மையான ஆட்சி, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் சந்தோஷமா இருந்தார்கள். அப்படி ஒரு நாடா, அப்படி ஒரு காலம் வந்து. ஆனா அந்த இருந்தது காரணம் என்னண்டா, அந்த ஆத்மாக்கள், அங்க இருந்த ஆத்மாக்கள் முழுமையான விழிப்புணர்வு இருந்தார்கள். நான் ஒரு தூய்மையான ஆத்மா, நான் ஒரு சந்தோஷமான ஆத்மா, நான் ஒரு அந்த முழுமையான விழிப்புணர்வு
இப்ப நாங்க படிக்கிறோம், ஆனா அந்த காலத்துல அவை அப்படி இருந்தார்கள். ஸோ அந்த அப்படியே அவர்கள் அங்கே மேல வந்து அப்படி பிறவி எடுக்க ஸோ they will அந்த ஆத்மா go through the declining. ஸோ மீண்டும் போய் அந்த ஆத்மா பிரவியத்து even then it is the first quarter. Before I go to the first quarter, எல்லாம் இப்படி நிறைஞ்சிருந்த உலகம், இதுக்கு ஒரு எல்லாம் சிறந்திருந்து, நான் பெர்ஃபெக்ட் உலகம்னு சொல்றேன். எல்லாம் நிறைஞ்சிருக்கிற உலகம் என்றால் அதுக்கு என்ன பேர் கொடுக்க விரும்புறீங்க? எல்லாம் நிறைஞ்சிருக்கிற உலகத்துக்கு ஒரு சிம்பிளா ஒரு ஒன் வேர்ட் நேம் சொல்லுங்க. What is a one word name for this? எல்லாம் நிறைந்த உலகம். இங்க எல்லாம் எல்லாருக்கும் இருந்தா என்னன்னு சொல்லுவீங்க இந்த உலகத்தை? people சொல் I'm in heaven அனிவனா கேட்டுப்பட்டிருக்கீங்களோ? எல்லாம் எந்த வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு, I'm in heaven அனிவனா. So maybe we can say heaven, சொர்க்கம் மாதிரி எல்லாம் இருக்கு. everything was 100% there. ஆனா அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மா இந்த லைஃப் கோயிங் த்ரூ தி சைக்கிள், அந்த ஆத்மா கோயிங் த்ரூ then it's the second quarter. இதை சொல்றது வந்து தமிழ்ல சொன்ன போனா இது நிறைய இதெல்லாம் இருக்கு. தமிழ்ல சொன்ன போற இது வந்து சத்திய உலகம், we call it சத்தியலோகம். சத்தியுகம் மீன்ஸ் ட்ரூத். அங்க உண்மைதான் ஆட்சி, நோ பொய்க்கு இடம் இல்லை, எல்லாம் சொல்றது. தமிழ்ல சொல்லுவாங்க சத்தியுகம், ஆங்கிலம் சொல்லுவாங்க இதை கோல்டன் ஏஜ். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வந்து கோல்டன் ஏஜ், எல்லாம் நிறைஞ்ச உலகம், பெர்ஃபெக்ட் வேர்ல்ட். ஸோ பாரடைஸ், எஸ் கண்டிப்பா பாரடைஸ். நாங்க கிட்ட ஒரு 5-6 வருஷம் முன்ன ஒரு பிரதர் இங்க ஒரு சின்ன ஒரு உலகத்தில் உள்ள எல்லா ஃபெய்த் நம்பிக்கைகளுமே அதை இப்படி ஒரு உலகம் இருந்தால் அது என்னென்று ஒரு ரிசர்ச் ஒரு ப்ராஜெக்ட் செய்தவர் வந்து என்ன தமிழ் படத்தை சொல்லி கேட்டவர். அது டாக்குமெண்ட் மெமரிஸ் ஒரு ப்ராஜெக்ட். ஆனா அதுல பார்க்க எல்லா நம்பிக்கை வேற ஃபெய்த் திரும்ப எல்லாரும் இந்த உலகத்தை சில பேர் பாரடைஸ், சில பேர் கார்டன் ஆஃப் அல்லாஹ், சில பேர் ஹெவன், சில பேர் ஈடன், எத்தனையோ நேம், எக்கச்சக்கமான நேம் இதுக்கு இருக்க கொடுத்திருக்கிறார்கள். ஒன் வேர்ட் ஹெவன், நாங்க சொல்ல ஈஸி சொர்க்கம். அது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஆனா இந்த sorry, if you have any background noise, mute yourself. So மற்றவங்களுக்கு நாங்க டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. உங்களோட பேக்ரவுண்ட்ல ஏதாவது நோய்ஸ் இருந்தா மியூட் யுவர் செல்ஃப். ஸோ மற்றவங்களை நாங்கள் அந்த தொட்டின பிரச்சனை கொடுக்காம இருக்கலாம். ஸோ அதான் இந்த ஆத்மா மேலிருந்து வரைக்கும். ஸோ கோல்டன் ஏஜ், தென் செகண்ட் ஹாஃப், இது ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் ஹாஃப் வரைக்கும். தென் செகண்ட் என்னத்த விழிப்புணர்வு இங்க 100%, இங்கேயும் ஸ்டில் 100, not 100. இங்கேயும் பீப்புள் ஆர் ஸ்டில் ஹாப்பி, நோ துன்பம் இல்லை, நோய் இல்லை, பிரச்சனை இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஸ்டில் பீப்புள் ஆர் ஹாப்பி. ஆனா we call around 85%, around 85%. My number is good, 85%. Still is good. It's like a heaven also, but not exactly 100%. I mean that the people and the atma is declining. We call it the silver age in English. Golden அடுத்தது silver, and தமிழ்ல சொல்லுவாங்க திரேதா யுகம். So idan first half of the world. Once upon a time, the world was like golden age, then corporate, and திரேதா யுகம் means a silver age. இங்க இந்த first half and then it's like a heaven. துன்பமே இல்லாத உலகம். இது once upon a time we had it. ஆனா இந்த ஆத்மா இங்க இருக்குதான். நாங்கள் இந்த கர்மாவில நீங்க படிக்க நான் சொன்னேன், நான் 3 வகையான கர்மா, நல்ல கர்மா, தீய கர்மா, நியூட்ரல் கர்மா. இங்கதான் அந்த நியூட்ரல் கர்மா. எந்த கர்மாக்கும் துன்பமோ இன்பமோ இல்லை. ஏன்னா இலக்கை கிவ் அண்ட் டேக், நியூட்ரல் கர்மா. இப்ப இருக்கிறோட இப்பதான் நான் குட் கர்மா பேட் கர்மா. இங்கதான் அந்த நியூட்ரல் கர்மா நடந்தோன்னு இருக்கு. எல்லாரும் வச்சிருந்தார்கள். ஸோ ஒருத்தர்கிட்ட போய் இட்ஸ் லைக் அ ஷேரிங். என்னட்ட மாம்பழம் தான் நீங்க ஈஸியா எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டேன்.
excuse me, பண்டமாட்டு முறை. So beautiful time. It's a beautiful time of the planet. ஆனா இங்க இந்த ஆத்மாக்களை அடுத்த இங்கால போகும்போது இந்த ஆத்மா கொண்டிருப்பாங்க the second half of the வேச்சுக்கு போய்க்கதான் இந்த ஆத்மாவில் ஒரு விழிப்புணர்வு, ஆத்மாவில் ஒரு மாற்றம் வருது, பிக் ஷிஃப்ட். இங்க முதல் இந்த பண்ணிக்க தான் இந்த ஆத்மா முதல் துன்பத்தை ஸ்லைட்லி எக்ஸ்பீரியன்ஸ், நாட் ஈவன் இப்போ அனுபவம் படுற மாதிரி இல்லை, கொஞ்சம் uncomfortable feeling that people they started to feel. கொஞ்சம் அன்கம். இங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க, ராஜா அனுபவம் இங்க சந்தோஷமா இருந்தாங்க. இங்க போய்க்க தான் they started to feel கொஞ்சம் uncomfortable feeling. ஸோ அந்த uncomfortable feeling பண்ணிக்குதான் கொஞ்சம் பிரச்சனை வரைக்கும் தான் நாங்கள் எங்க போவோம், என்ன யோசிப்போம், என்ன செய்து நான் ஏன் இப்படி வருது, என்னத்தை மறந்த நாங்கள் அன்னைக்குதான் இங்க நாங்கள் யோசிக்கிற மாதிரி, துன்பம் பெறும் போதுதான் கடவுளை ஞாபகம் பண்ற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான் கொஞ்சம் uncomfortable feeling இருக்கேக்குதான். then first time we started to remember, நாங்கள் எங்களுடைய தந்தை எங்கள் கடவுளை மறந்து விட்டோம் என்ற ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வு வருது. ஸோ அந்த மேலே இது நாடகம் நடந்து கொண்டிருக்கு. மேலே இன்னும் எங்களுடைய அப்பா பரமாத்மா மேலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு. கீதை நீங்க இறங்கி வந்து என்ன சுத்து சந்தோஷமா இருந்த கீதம் இங்க போய் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிள் ஃபீல் பண்ணோட நான் கூப்பிடுறேன், கடவுளே என்ன சம்திங் ஐம் ஃபீலிங் நாட் ரைட். எங்களோட பேஷன்ஸ் லெவலில் சொல்லுவேன் நம்ம அந்த what you want சொல்லமா, நேரடியாக சொன்னமா, ஐம் நாட் ஃபீலிங் ரைட் அண்ட் சொல்லுமா எங்க பிரச்சனை எங்க வலிக்குன்னா I don't know, I'm not feeling right and it's very hard for some people to help them, and we had to we had to do various tests to find out what's not right. What does that mean, something not right? அதே மாதிரி தான் we didn't இங்கே இருக்கும்போது we didn't feel something right. ஸோ அந்த நேரத்தில் எங்களுக்கு தென் மேலே இருக்கிற அப்பா ஓகே இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் God started to work. ஸோ நாங்கள் யோக்கியம் சொல்றது, இங்கே நாங்கள் இருக்கும் பொழுது God was in annual leave, அவருக்கு அங்கே வேலையே இல்லை. இங்க நாங்கள் இருக்கும்போது கடவுளுக்கு வேலையே இல்லை, இரண்டா எல்லாரும் சந்தோஷமா இருந்தார்கள். நான் இந்த முதல் தரத்துல ஒரு கேள்வி கேட்டேன், பெர்ஃபெக்டா இருக்கும் பொழுது அங்க உங்களை என்ன வேணுமென்னு நான் என்னோட 15-16 டீச்சிங்ல எத்தனையோ பேர் கேட்டுக்கிறேன். ஹார்ட்லி எனிவன் சேட் பெர்ஃபெக்டான உலகம் என்று சொல்லும் பொழுது அங்க கடவுள் வேணுமென்று யாரும் சொன்னதில்லை. பெர்ஃபெக்டான உலகம் என்றா மீன்ஸ் எவ்ரிதிங்ஸ் தேர், எவ்ரிதிங் அங்க இருந்தா கடவுள் தேவை இல்லையா? தட்ஸ் ட்ரூ. And unconsciously people don't think about God. Perfect இருக்கேங்க, துன்பம் பிரச்சனை இருக்கேங்க தான் என்ன தேவைண்டா கடவுள் தேவை. ஒன்று ரெண்டு பேர் சொல்லுவீனா சந்தோஷமா இருக்கேங்க தான் என்ன கடவுள் தேவை. That's fine, that's good. So இங்க தான் first time we are experiencing started to remembering God, and God மேல இருக்கிறவங்க அப்பாவும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸோ அவர் என்ன செய்யறார், மேல இருந்து எங்களை மீண்டும் அந்த தன்னை நினைவு கொண்டதற்காக தங்களுடைய ஏஜென்ட் we call it the agent or மத தூதுவர்களை ஒன்றொன்று அனுப்பி வைக்கிறார். திஸ் இஸ் த டைம். ஸோ இந்த நேரத்தில் மத தூதுவர்கள் வரி நம்ம டு ரிமைண்ட் அஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். ஸோ ஃபர்ஸ்ட் யார் வாரண்டா, திஸ் அகெயின் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்ட் எப்ரஹாம், த மெசஞ்சர் எப்ரஹாம் கமிங் as a actually என்னுடைய ஒரு லிஸ்ட் இருந்தது. ஆக்சுவலி எனக்கு இந்த மதங்களை பற்றி எல்லாம் எனக்கு பெருசா தெரியாது. நான் ஒரு லிஸ்ட் வச்சிருந்தேன், எந்தெந்த மதம் என்னென்ன படிப்புக்கிறது இப்ப கையில இல்லை. ஸோ ஏப்ரஹாம் இஸ் கமிங் அண்ட் ரிமைண்டிங், இறைவன் ஒருவரே எல்லோருக்கும் தந்தை ஒருவரே என்று பேசிக்கலா இஸ் ரிமைண்டிங் இஸ் தேர். நாங்கள் எல்லோரும் நினைவு செய்ய வேண்டும். ஆனா நாங்கள் என்ன சொல்லுவோம், நோ 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 எனக்கு ஏப்ரஹாம் பாத பிடிக்கல, மீன்ஸ் அவர் சொல்ற I'm not ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Then I don't follow his advice and I will go on my own path. But there are always some people, they understand and they like this வழிமுறை பிடிச்சது, then started to follow him, his way of advice. So that whoever followed that way become the first religion of Yuda Madhav Negran, Jewish religion. Don't ask me who created all this. This is
this is the history. I'm just sharing the history. So first Jewish மதம் உருவாச்சுது. Second வந்து then I'm still not happy. Then still not wandering around, not happy, not happy, not happy, not happy. Then second messenger coming. Let me actually give you a poster. I think என்னுடைய poster அது காட்டினா உங்களுக்கு வசதியா இருக்கும் நினைக்கிறேன். So I have a poster. So இப்ப இந்த poster, yeah, I'm going to so you can see this poster. So yes, the post. Let me see how do I make it big. Yes. Yes, good. Okay, so this is the I'm talking the first quarter is like a golden age. You can see golden people, everybody was there, everybody was having some good time. So then second quarter is silver age, and silver, is like a reasonably good. Third, and the people, the messengers started to come. The second messenger is coming, Buddha's coming. Let me get I'm going to mute everyone so we can have no one have a disturbance. So if you then we can undo everyone. Okay, so so the people are coming, the messengers are coming. இதை நாங்கள் சொல்றது cooperate means இங்க பார்க்கலாம் இங்க கோப்பரா இருக்குது means துவாபர யுகம்னு சொல்லுவாங்க தமிழ்ல துவாபர யுகம். இங்க தான் messengers are coming. Then Buddha is coming also. Buddha also coming to remind us. புத்தா வரும்பொழுது சொல்றாரு என்ன வந்து நாங்கள் எல்லோரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கர்மாவில் நம்பிக்கைங்கோ தியானம் செய்யுங்கோ ஒரு துன்பமில்லா வாழ்றதுக்கு வழி இருக்குன்றெல்லாம் எல்லாத்தையும் சொல்றார். ஆனா எங்களுக்கு சொல்லுவோம் எனக்கு அதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நாங்க புத்தா சொல்றதை நான் விரும்ப இல்லை. ஸோ புத்தரை விரும்பினாங்க they started to follow his way of living. It's become Buddhist religion. நான் இப்ப திருப்பி இன்னும் வாழ்க்கையே மூவி கொண்டிருக்கிறேன். மூன்றாவது அடுத்த மெசேஞ்சரா வாரர் வந்து இயேசுநாதர் வாரர். கிரைஸ்ட் வந்து அவர் வந்து என்ன சொல்றார், we are all brothers and sisters. நாங்கள் கடவுளின் குழந்தைகள், கடவுள் எங்களுக்கு அப்பா அம்மா, எல்லோரும் அன்பு செய்யுங்கள். this is again எங்களுக்கு பிரச்சனை எங்களை என்ன அந்த பைபிள் ஸ்டோரி படிச்சிருக்கிறோம். சில பேருக்கு அது அவர் சொல்றது பிடிச்சிருக்குது, started to follow him. சில பேருக்கு அவர் சொல்ல பிடிக்கல, வயசுல வேலை போட்டாங்க. So this is then that became the way of living of Christian. Following Christ become Christian religion. Still I'm not happy, எனக்கு துன்பம் வந்து கொண்டிருக்கு. Then வாழ்வை மாயமனு போய்கொண்டு then Muhammad வந்து say again, he say Allah is there, God is there, everybody remember. Then that's become Muslim religion. So இப்படி எல்லாம் இங்கதான் எல்லா ரிலிஜனும் ஸ்டார்டிங். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரிலிஜனே கடவுள் ஸ்டார்ட் பண்ணல, மெசேஞ்சர்ஸ் கேம். அந்த மெசேஞ்சர் இந்த வழிமுறைகளை பிடிச்சாக்கள் தென் ஸ்டார்டட் திஸ் இஸ் கால்ட் திஸ் ரிலிஜன். தென் அந்த வகையாவை பின்பற்ற தொடங்கினோம். ஸோ பேசிக்கலாக எங்களை நாங்கள் கேட்க அம்மா அப்பா என்ன ரிலிஜனோ அந்த ரிலிஜனா நாங்கள் ரிலிஜன் ஆகுது. ஸோ பேசிக்கலி அதான் நாங்கள் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. ஸோ வி ஸ்டார்டட் டு ஃபாலோ தட் ரிலிஜன். ஸோ இப்படித்தான் நாங்கள் இதைத்தான் சொல்கிறோம் கோப்பரேஜ்.
இங்கதான் அந்த ரிலிஜனுக்கு பிறகு அந்த மெசேஞ்சர் எல்லாம் போன பிறகு அந்த பேஸ்ட் ஆன் த ரிலிஜன் புராணங்கள் இதிகாசங்கள்லாம் எழுதப்பட்டது. கிறிஸ்டியன் வந்து பைபிள், முஸ்லீம் வந்து குரான், வேற வேற எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் பெரிய லிஸ்டே இருக்கு. ஸோ எழுதப்பட்டது. ஸோ இப்படியா மோய்கொண்டிருக்க இங்க இப்படி சைக்கிள் சுத்தி கொண்டே இருக்குது. இப்படி துவாபுரத்தை தாண்டி நாங்கள் அடுத்த லாஸ்ட் குவார்டருக்கு வாரம். இது என்ன சொல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம். இது துன்பம் நிறைந்த உலகம், எங்கெங்கும் துன்பம் நிறைந்த உலகம், இருள் சூழ்ந்த உலகம். இதை சொல்றது கலியுகம். இங்கதான் பிரச்சனைகள் இருக்கு. இங்கதான் கலியுகம் என்றால் இங்கதான் துன்பம் நிறைஞ்சிருக்கிறது தான். எங்களுக்கு ஒரு நிறைய ஞானிகள், மேதைகள், பெரிய பெரிய ஆசான்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு நிறைய அகிம்சை எல்லாம், மகாத்மா காந்தி, விவேகானந்தர், ஈவன் குருநானக் கேம் அண்ட் கிரியேட்டட் வந்து போதித்தார். குருநானக் பேஸ்ட் ஆன் குருநானக் பிகம் சிக் ரிலிஜன். பேருந்து வீட்டில் இருந்தா தானே பிரச்சனை. எல்லோரும் சன்னியாசம், எல்லோரும் குடும்பத்தை விட்டுட்டு போனா தான் வீட்டில் அமைதி கிடைக்குமெண்டு someone started sannyasi. Shankaracharya started sannyas religion. Means those who வீட்டில் இருந்த பிரச்சனை எல்லோரும் சன்னியாசம் போகணும்னு சன்னியாசி பிகம் a religion. ஸோ இப்படி எல்லாம் இந்த கலியுகத்துல ஸ்டார்டட். நாவ் இவ்வளோ பெரிய மத தலைவர்கள் வந்து போய், பெரிய பெரிய மேதைகள் வந்து போய், இப்பவும் இந்த உலகத்தில் அமைதி இருக்கா? எல்லாம் இன்னும் வேர்ஸ். துன்பம் நிறைஞ்சு போய் இருக்கு. இன்னும் நிறைய இல்லை, துன்பம் கூடிக்கொண்டு போகுதுன்னு தான் சொல்லலாம். ஸோ இப்போ உங்களோட குயிக் கேள்வி என்னண்டா, ஓகே லெட் மீ see your face. இப்போ கேள்வி என்னண்டா, துன்பம் கூடிக்கொண்டு போகுது. வாட்ஸ் அ சொல்யூஷன்? எஸ், sorry, someone sending a message I didn't see. Oh, can't see the someone, sorry, I didn't see the message. Can't see the poster. I'll show in a minute. Okay, that's okay, I'll show you then. Maybe it didn't share come properly. Thank you. Okay, I'll show you in a minute. So எல்லாரும் வந்து so புத்தர் வந்தார், இயேசுனார் வந்தார், எல்லாரும் வந்து சொல்லிட்டு போயிருக்கிறோம், விளையாட்டு போயிருக்கோம். அப்ப இன்னும் பெட்டரா இருந்திருக்கணும் இல்லையா? எல்லாம் எல்லாரும் வந்து சொன்னா போதும். இப்ப பிரச்சனை இப்ப முத்தி போயிருக்கு, இன்னும் வேர்ஸ் ஆகல. நான் சொல்றேன், இன்னும் வேர்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளவு இருக்கு. இருந்தாலும் ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? எங்களுக்கு பிரச்சனை, இதுக்கு தீர்வு என்ன? இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு இப்போ இந்த உலகத்தில் இருக்க பிரச்சனைக்கு தீர்வு எல்லா பாசிபிளா மனிதனால செய்ய முடிஞ்ச எல்லா வகையும் செய்தாச்சு. இதை சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கு. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே நான் பேர்வுட்டுக்கு முடிவெட்ட போறேன். அப்ப எனக்கு அந்த ஹோம்ஸ்ல இருந்தேன்னா, அப்ப பேர்வுட்டில் ஒரு சின்ன ஒரு சலூன் இருக்கு. வெரி வெரி ஃப்ரெண்ட்லி காய், ஒரு இட்டாலியன் பிரதர். எல்லாரும் நிறைய பேர் அவர்கிட்ட வேலைங்க வந்து. ஏன்னா he doesn't charge நிறைய மணி. எஸ் $5. he charge only $5. இது many years ago. அப்போ போறேன் நான் அடிக்கடி. அவர் கட்டுக்கடியிலோட ஃப்ரெண்ட்லியா காய்ச்சி கட் பண்ணுவேன். அப்ப நான் இருக்கிறனாலே வேற எல்லாரும் கட் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு பின்னிக்கு நியூஸ் பேப்பர் வாய்ச்சி கொண்டிருக்கிறார். வேர்ல்டு நியூஸை வாய்ச்சி இந்த வேர்ல்ட் இஸ் கெட்டிங் வேர்ல்ட் பேட் எல்லாம் டிஸ்கஷன் நடந்து கொண்டு இருக்குது. 2 பேரும் அந்த வாபரம் அவர்கிட்ட இன்னொரு சம்படி வெயிட்டிங், என்னத்த கஸ்டமர், நான் பக்கத்துல இருக்கிறேன். ஐ திங்க் ஸோ சம்திங் ஹேர் வாட் சம்திங் நீட் டு ஹேப்பன் அண்ட் அவர் சொல்றார். பின்ன இவர் சொல்றார் வாட் ஹேஸ் டு ஹேப்பன் அண்ட் அவர் கேட்கிறார். இவர் சொல்றார், ஒருத்தர் சொல்றார், ஐ திங்க் கோட் ஹேஸ் டு கம் அண்ட் ஃபிக்ஸ் எவ்ரிஒன். ஐ திங்க் அவர் வந்து கடவுள் இவையெல்லாம் இனி வந்து கடவுளை நேர வந்து எல்லாரையும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப எனக்கு இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ அவர் சொன்னல 100% ட்ரூத். யோசிச்சு பார்த்தீங்கன்னா 100% ட்ரூத். வர வேண்டிய பெரிய கிரேட் மகான் எல்லாம் வந்து போயாச்சு, பிரச்சனை நீடிச்சு கொண்டே இருக்கு. இப்ப இனி வராத ஒருவர் இருக்கிறாருன்னா கடவுள் தான் வேற இல்லை. He is the one need to come and fix everything up. இப்ப கிறிஸ்டியன் சொல்றாங்களே, எல்லாம் பிறந்த காலம் தொடக்கம் அந்த வாரார் இந்த வாரார் இயேசு வந்து யாரும் எப்ப வருவாருன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வாரார் இந்த வாரார் எப்ப வருவா தெரியாது. Yes, but I don't know. No one knows. Exactly. ஆனா கோப்பரேட்ல ஜீசஸ் வந்து போயிட்டார். ஐ திங்க் ஐ ரிமெம்பர் எங்க அண்ணா மேரிட் கிறிஸ்டியன் லேடி. ஸோ வி வென்ட் சர்ச்சுக்கு போனா ஜீசஸ் மீண்டும் பிறகுறாண்டா எல்லாம் போஸ்டர் எல்லாம் போட்டிருக்கிறான், பார்த்துருக்கேன். எனக்கு ஜீசஸ் மீண்டும் பிறகுறாண்டா எல்லாம் போஸ்டர் இருக்கு.
So the good news என்னடா, yes, I think I agree அவரோட, God has to come. கடவுள் கண்டிப்பா வந்தாகணும், வந்து இந்த உலகத்தை ஃபிக்ஸ் பண்ணணும். What do you think? எத்தனை பேர் கையாள, நீங்கள் கையா எத்தனை பேர் agree God has to come? எனக்கு என்ன நம்பிக்கை இல்லை வருவாரு. ஆனா நம்பிக்கையை விடுங்கோ, வேற வேற ஒண்ணுன்னு விரும்புறீங்களா? விரும்பினா நீங்க உங்களோட ஓட் கொடுங்க, அப்ப மேல இருந்து பார்த்துட்டு வருவேன். அப்ப எல்லாருக்கும் மெஜாரிட்டி அக்ரீஸ் he has to come. ஓகே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், அது அடுத்த கிளாஸ் சொல்றேன். எஸ், I think he is going to come. எந்த கோடை எதிர்பார்க்குறீங்க? ஜேசுவையா இல்லாட்டி சிவபெருமானியா இல்லாட்டி அல்லாவையா புத்தாவையா யாரை எதிர்பார்க்குறீங்க? நான் ஞாபகம் பண்ணுங்க, உங்களோட I had to remember the reason. The only one God. நாங்க இது எல்லாரும் எங்களோட மெசஞ்சர். ஜேசுநாதர் இஸ் a messenger, அது ஒரு மெசஞ்சர். புத்தர் ஒரு மெசஞ்சர். there is only one God, பரம்பிதா. 4 பேரும் ஒருமிக்க வந்தாங்கன்னா என்ன நடக்க போகுது இந்த பூவுலகத்துல? நோ அவங்க எல்லாரும், அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்லை. யார் கிரியேட் பிரச்சனை? உங்களுக்கு ஜோக் சொல்ல, there's a political joke in India. Sorry, please don't misunderstand me. I know நான் உங்களுக்கு பாயிண்ட கொடுக்குறேன். அவை வந்தா அவைக்குள்ள பிரச்சனை இல்லை. அந்த மத பிரச்சனை எங்க வந்தாட்டா அடுத்த கிளாஸ், I think we have another class on the second part. அங்க we will talk about it in the actually next session on the tree of humanity, மனித குல மரம். அடுத்த லெசன் வந்து we can talk about it in the aspects எல்லாம். எல்லாரும் ஏன் இந்த people are fighting each other, ஏன் people are ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நாங்க படிச்சிருக்கோம். சின்ன வயசுல நாங்களுக்கு சொல்லி கொடுத்தோண்டே இருக்கிறோம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று. இருந்தாலும் பேருந்து நாங்கள் அடிபடுறோம், குத்தப்படுறோம். there's a reason. அடுத்த கிளாஸ்ல நாங்க அதை பார்க்க போறோம். that's good, நீங்க bring பண்ணதுனால. ஸோ இன்றைக்கு வந்து ஸோ இந்தியன் என்னோட எய்ம் ஆஃப் திஸ் என்னண்டா, இந்த வாழ்க்கை சக்கரம் ஓடிக்கொண்டிருக்குது, நாங்க எங்க இருக்கிறோம்னு உங்களை சுட்டி காட்டத்தான். அதான் என்னோட இந்தியன் எய்ம். the good news and okay, so let me actually whiteboard again. Okay, whiteboard. Okay, whiteboard, come to whiteboard. ஓகே, இந்த ஒயிட் போர்ட் பாருங்க. ஆரம்பத்தில் நான் அந்த படம் கீழக்கணும், ஒயிட் போர்டில் கிளீனாக இருந்தது. ஒரு ஹாஃப் அன் ஹவர் எல்லாம் கீற ஒயிட் போர்ட் எல்லாம் நிறைஞ்சு வருது. அதே மாதிரி தான் இந்த வேர்ல்டு இப்போ நிறைஞ்சு போயிருக்கு. இப்போ எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும்டா, திஸ் இஸ் டைம். there's a time God has to come and influence. ஸோ அது அடுத்த கிளாஸில் நாங்கள் பார்ப்போம். ஸோ இப்படித்தான் இந்த வேர்ல்டு இருக்கு அட் த மோமெண்ட். ஸோ குயிக்லி ஐ ஷோ யூ உங்களோட பிக்சர், அந்த பிக்சர் நீங்கள் நாங்கள் சொன்ன பிக்சர். ஸோ இந்த சொல்யூஷன் என்னடா, எஸ் ஆரம்பி சொன்ன மாதிரி சொல்லுன்னா, எஸ் சுப்ரீம் சோல் பரம்பிதா பரமாத்மா ஹேஸ் டு கம். வந்து she need to help us to get to the next level. ஸோ இப்போ அந்த போஸ்டர் இப்போ நாங்கள் குயிக்காக உங்களுக்கு காட்டுறேன். என்ன போட்டோ I was talking about. So you can see me now. Okay, hopefully you can see me on the photo நினைக்கிறேன் இப்போ. Yeah. So இதான் அந்த poster I was just talking. I think it's telling me you are sharing screen, and this is the first quarter, second quarter, third quarter. இதான் the கடைசி அந்த டார்க் இருக்கிறது தான் கலியுகம். You can see இந்த மரம் எல்லாம் பட்டு போயிருக்குது. ஸோ இங்கதான் அந்த இதுல போய் பார்ப்பீங்க. இந்த ஸோ அந்த கலியுகம் முடிவில் there's a white area. That's white area. Then that's the time the கீதையிலேன்னு சொல்லும். முஸ்லிம்கள் மட்டுமில்லை, இயேசுநாதர் மட்டுமில்லை, கீதையிலேன்னு சொல்லப்படுது. துன்பம் அதிகரிக்கும் பொழுது, துன்பம் அதர்மம் தலை ஓக்கும் பொழுது, இந்த துன்பமே இனி இல்லை, தாக்கு பிடிக்கலான்னு சொல்லும் பொழுது, then I will come, மீண்டும் அதை இருப்பேன் கீதையில பகவான் சொல்றார். ஸோ அந்த நேரம் தான் இந்த நேரம், the white period. There's a time, that's what we call a confluence, சங்கமிகம். ஸோ இங்கே இருக்கும் பொழுது இந்த ரெட், அந்த ஆரஞ்சு கலர், வலது பக்கம் ஆரஞ்சு கலர்ல இருக்கும் பொழுது எல்லாம் நிறைந்த சந்தோஷமா இருந்தோம், எல்லாம் சந்தோஷமா இருந்தோம்.
இப்போ இங்க சில்வர் திரேதயுகத்திலையும் சந்தோஷமா இருந்தோம். இங்க கோப்பரேட்ல தான் சந்தோஷம் குறைஞ்சு இப்ப கலியுகத்துல சந்தோஷம் ஆல்மோஸ்ட் இல்லாம போயிட்டுது. ஸோ அதாலதான் this is the confluence stage where the supreme soul will come. அது நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி அதுன்ற பற்றி. ஸோ இந்த நேரத்தில் this is called confluence stage. Before, if you want to go to the ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அந்த low entropy முன்பு சொர்க்கமாக இருந்ததுண்டா it has to become again. நோஸ்ட்ராடமஸ் கூட சொல்லி இருக்கிறார் அந்த ப்ரொடெக்ஷன்ல. Once upon a time the world was peaceful, we have the world again peaceful and prediction சொல்லி இருக்கிறார். ஸோ அவர் சொன்ன ப்ரொடெக்ஷன்ல இதுவரையில நடந்திருக்குது, அதுவும் நடக்கிறாண்டு மோஸ்ட் பீப்புள் பிலீவ் இட். ஸோ அந்த பிஃபோர் அந்த ஏரியாவுக்கு நான் போகும்னா அந்த கன்ஃப்ளூயன்ஸ் ஸ்டேஜ் சங்கம யுகம்னு தமிழ்ல சொல்றது எல்லாம் அங்கங்க போறாக்கு முன்னா we had to சங்கம யுகம். அதான் இந்த ஏரியா. அது அடுத்தடுத்த பாடத்துல நாங்கள் will talk about it. ஸோ இப்போ உங்க இந்தியன் பாடத்துல உங்களுக்கு நான் என்னோட எய்ம் என்னண்டா, ஸோ திஸ் ஹவ் the world is going through the cyclic period of change. ஏனண்டா இந்த சேஞ்ச் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த சம்மர்ல இருந்து விண்டர் வரல, விண்டர்ல இருந்து வருதுன்னு we had to know. அப்பதான் எங்களை எல்லாம் விண்டர் கியர் எல்லாம் எடுத்து வச்சு நாங்கள் ரெடி பண்ணல. அதே மாதிரி உலகம் ஒரு மாற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்க அதுக்கேற்றமா எங்களை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணாதான் நாங்கள் எதிர்காலம் எங்களுக்கு we can be ready. not நாங்கள் அப்போ தனிப்பட்டிருக்காமல் we can be ready for the new world, new so அதுக்குத்தான் இந்த அவேர்னஸ் எங்களுக்கு தேவை. the world is going through a change and to the better. ஆனா before it get better it goes through the worst period. அதான் இந்த தாங்க முடியாத ஒரு ட்ரூத் நாங்களுக்கு. it has to go through the worst period before we get better. ஸோ அதுதான் அந்த மாற்றம் இப்போது கரண்ட்லி அதான் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் we had to prepare. ஸோ அடுத்த கிளாஸ்ல we talk about how can எங்களை நாங்கள் எப்படி அந்த மனித குலம் மரம் ஏன் ஆக்க சத்தம் அப்படின்னா எப்படி எங்களை நாங்கள் we can do our part to make it better. நாங்கள் கவர்மெண்டையோ உலகையோ எல்லாம் குறை சொல்லி கொண்டிருந்தால் nothing won't happen. ஸோ அல்டிமேட் கண்ட்ரோல் என்னெல்லாம் இருக்கு. we have the control. நான் என்ன செய்யலாம், ஸோ என்ன செய்துட்டு then what can I contribute, நான் என்ன மட்டாக்களுக்கு செய்யலாம், ரெண்டு தான் we can focus on. That's what Brahmakumar aim also. what we can do ourselves, what we can do for the world. உலகத்துக்கு என்ன செய்யலாம். ஸோ அதெல்லாம் so that's basically that's one of the reason we don't even under founder who did never we hardly talk about the founder of Brahma Kumari, nothing. So it's our two philosophy, knowing the self, knowing God, unni arinjol kadavul arinjol sandoshama iru. That's our motto. Appadi we can be happy. So anyway, the good news is better days are coming. நானுங்க வீட்டை சில பேர் சொல்றேன் நல்ல காலம் பிறக்குன்னு. ஆனா அந்த நல்ல காலத்துக்கு பிறக்க முன்னா நிறைய குழப்பங்கள் வரப்போகுது. you can see கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோமே. so we had to go through the jungle to the light. and the Bible சொல்றாங்களே we had to go through the tunnel of darkness before we see the light. it's Bible. so எல்லாரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றோம். we are going to see the better part in the world before that when the light darkness இருக்கு. அந்த டார்க்னஸ்ல இருக்க நாங்கள் மனம் வளர்க்காமல் மனம் சோறாமல் எப்படி அந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்கலாம், மன தைரியமா இருக்கலாம், எப்படி அந்த சந்தோஷமான இடத்துக்கு போறதுக்கு நான் எங்களை தயார் பண்றாமன்றதுதான் இந்த ராஜயோகம். ஸோ தட்ஸ் for today. உங்களுக்கு அதை கேள்வி இருந்தா then we can quickly answer, then otherwise we'll finish next week. Finish with the meditation and we finish அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இன்னும் போதான் என்ன இப்ப இந்த டிராமாவில சூடு பிடிக்கும்னு சொல்றாங்களே இந்த மாதிரி யூஸ்வலா இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் முடிக்க ஓகே வாட்ஸ் நெக்ஸ்ட் கடவுள் வாராரு இஸ் கமிங் வென் இஸ் கமிங் வேண்டா இதுல தொடரும் இந்த டிராமா எல்லாம் இந்த சூடா போய் கொண்டிருக்க தொடரும் கொண்டு போட்டுருவாங்க. அப்பதான் அடுத்த எபிசோடு முண்டைக்கு பார்க்கணும் போல இருக்கும். அதே மாதிரி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு முடிக்கிறேன். தொடரும்.
unless you have any burning question, and already we're taking a little bit extra time. Anyway, it's not a 90-minute session. Usual class are 90 minutes. But in the online and already I've tried to minimize the long time, and it's very hard to sit in front of the computer too long. Anyway, we can finish with a little bit meditation. Okay, then we finish with meditation. That's good. நிறைய கேள்விகளுக்கு பதில் ஆட்டோமேட்டிக்கா பதில் வரும். நீங்க பிறகு அவர் இப்ப வர அங்க I don't know. It will automatically will get the answer automatically. Anyway, so we'll finish with a little bit meditation, and I'll see you again. And after this meditation, we'll see you again next week in exercise. By the way, before I finish, we'll have meditation, then I'll share. Okay, let's have the share screen again. May he help me some another one. So as we said earlier, before meditation, I'll mute everyone. So meditation time, no noise. So hey, oh, meditation. Okay, Om Shanti. And so I think Diwali. So before எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். I think next week எல்லாருக்கும் தீபாவளி. So enjoy your Deepavali from your home. I don't know, we can go out. So happy Diwali, and we'll have a better life. Better Diwali, I think. Anyway, Om Shanti. Om Shanti.